السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு விரும்புகின்றோம். அதாவது இன்று நமக்கு தெரியும், பல்வேறு விதமான நவீன சித்தாந்தங்கள், நவீன கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே சமூக வலைத்தளங்களினூடாக, ஊடகங்களினூடாக பரவுகின்றன. மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு புதிய கருத்து தமக்கு கிடைத்தால் அதனை ஏற்றுக்கொள்வதும் அதனை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதும் ஒரு அன்றாட நடவடிக்கையாக மாறிவிட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தாம் மார்க்க அறிவை எந்த விதத்திலும் படிக்கவில்லை, தேடவில்லை, இருந்தாலும் நாம் அறிஞருடைய கருத்துக்களை படித்து அவற்றிலே ஒரு முடிவெடுத்து மக்களுக்கு மத்தியில் அதனை பிரச்சாரம் செய்கிறோம். அறிஞர்கள் மறைக்கிறார்கள், உண்மையை மக்களுக்கு மத்தியிலே மறைக்கிறார்கள், நாம் அவற்றை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு போர்வையிலும், இன்னும் சிலர் எங்களுக்கு எங்களது ஊரிலே உள்ள, நமது நாட்டிலே உள்ள மக்களின் மீது, உலமாக்களின் மீது நம்பிக்கை கிடையாது, அதனால் தான் நான் இந்த அறிஞருடைய கருத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை முன்வைத்து மக்கள் மிகவும் ஒரு திக்குமுக்காடி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு சமுதாயத்தை தள்ளி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு காரணம், இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் அந்த தனி மனிதர்கள் மாத்திரமல்ல, அல்லது இயக்கங்கள் மாத்திரமல்ல, மாற்றமாக முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே உள்ள அவருடைய சிந்தனையினுடைய பலவீனம். சிந்தனை பலவீனம் தான் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், மார்க்க விடயங்களை எவ்வாறு புரிய வேண்டும், யாரிடத்திலே கற்க வேண்டும், யாரிடத்திலே கற்கக்கூடாது, யாருடைய கருத்துக்களை எடுக்க வேண்டும், யாருடைய கருத்துக்களை மறுக்க வேண்டும் என்ற எந்த விதமான தெளிவும் இல்லாத ஒரு நிலையினால்தான் நமக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நன்றாக தெரியும், யாராவது நமது ஊரிலே ஒருவர் நேற்று வரைக்கும் ஒரு சில்லறை கடையோ அல்லது வேறு ஏதாவது தொழிலோ செய்து இருந்து விட்டு வந்து மறுநாள் நமது ஊரிலே வந்து ஒரு டிஸ்பென்சரியை திறந்தால், ஒரு கிளினிக்கை திறந்தால், வைத்தியசாலையை ஆரம்பித்தால், வைத்தியம் செய்வதற்கு ஆரம்பித்தால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் அவரை கண்டித்து அவரை திருத்துவதற்கான முயற்சியிலே தான் ஈடுபடுவார்கள். அவருடைய புத்தி பேதலித்து விட்டதோ என்பதாகத்தான் சிந்திப்போம். ஆனால் இந்த மார்க்க விடயத்திலே மாத்திரம் நேற்று வரை முகநூல் எழுத்தாளராக இருந்தவர் மறுநாள் பெரும் ஒரு அறிஞராக மாறிவிடக்கூடிய, ஒரு முஜித்தஹிதாக, ஒரு ஆய்வாளராக மாறி மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக, ஒரு யூடியூபிலே பதிவுகளை பதிந்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு ஆலிமாக மாறிவிடுகிறார். ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் திடீரென்று ஒரு ஆலிமாக மாறிவிடுகின்றார். பேச்சாளராக இருந்தவர் பெரும் ஒரு முஜித்தஹிதாக மாறிவிடக்கூடிய மிகவும் ஒரு கவலையான, ஒரு சிக்கலான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்ன, ஒரு வைத்தியத்துறையை கற்காத ஒருவர் வைத்தியம் செய்வதற்கு ஆரம்பித்தால் அதனை எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கின்றோம். ஆனால் இந்த மார்க்கத்தை கற்காத ஒருவர், நேற்று வரை வேறொரு வேலையை செய்து கொண்டிருந்த ஒருவர், வேறொரு துறையில் இருந்த ஒருவர் இன்று மார்க்கத்திலே கையடிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார், மார்க்கத்திலே ஃபத்வாக்கள் வெளியிடுகிறார், ஆய்வுகள் வெளியிடுகிறார் என்று சொல்லும்போது மாத்திரம் நமக்கு இந்த சிந்தனை வருவதில்லை. இல்லை, அவர் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது தானே, அவர் நியாயமாகத்தானே சொல்கிறார், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களைத்தானே முன்வைக்கிறார், ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உலமாக்கள், அறிஞர்கள் சொன்னால் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அரபு தெரிந்தவர்கள் மாத்திரம் சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகளை தொடுத்து, யார் மார்க்கத்தை சொன்னாலும், யார் குர்ஆன் ஹதீஸை சொன்னாலும் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்வதற்கு முடிவு செய்து விடுகிறார்கள். இது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடான ஒரு நிலைமை. உலக விடயங்களிலே துறைசார் நிபுணர்களை அணுகக்கூடிய இந்த மக்கள் மார்க்க விடயத்தில் மாத்திரம் என்ன துறைசார் அறிஞர்களை அணுகுவதற்கு தவறிவிடுகிறார்கள். அதனால் தான் மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு, அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொருவரும் புதிய புதிய கருத்தை சொல்லும் பொழுது, முகநூலிலே ஒரு கருத்தை பார்த்து விட்டால், மௌலவி இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சட்டப்படி அறிஞர் அல்லாத ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அதனை நாம் ஏறெடுத்து கூட பார்க்க தேவையில்லை. மார்க்க விடயத்திலே நாம் யாரை அறிஞராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, மார்க்க கல்வியை தேடுவதிலே நீண்ட காலமாக ஈடுபடக்கூடிய ஒருவரை நமக்கு அறிமுகம் இருந்தால், அவர் மீது நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையும் நேர்மையானதாக இருந்தால் அவரைத்தான் நாம் அணுக வேண்டுமே தவிர, யாரெல்லாம் பெரும் பெரும் எழுத்தாளர்கள் என்று, அல்லது நாம் புதிய ஒரு விடயத்தை கண்டுபிடித்தோம் என்று, அல்லது சில நூட்களை வாசித்து நாம் புரிந்து கொண்டோம் என்று, நவீன விளக்கம் என்று கிளம்புகின்றார்களோ,
இவர்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அன்பான. இது ஒரு சர்வசாதாரண அடிப்படை, ஒரு சர்வசாதாரண சிறுபிள்ளைக்கும் தெரியக்கூடிய ஒரு அடிப்படை. இருந்தாலும் ஷைத்தான் மார்க்க விடயத்திலே மாத்திரம் மனிதர்களை இவ்வாறு அறிவுபூர்வமாக சிந்திப்பதை விட்டும் தூரமாக்கி விட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அது என்ன மார்க்க அறிஞரிடத்திலிருந்து மாத்திரம்தானா நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டும், மார்க்கம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே என்பதாக சொல்வார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போலதான் வைத்தியம் என்பதும் வியாபாரம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது தான். அது ஏன் ஒரு சாராரிடத்திலே மாத்திரம் நாம் சென்று வைத்தியம் செய்கிறோம்? வைத்தியரிலும் கூட நாம் குறித்த வைத்தியரை தேடி ஏன் செல்கிறோம்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் மீது. அவர் நீண்ட காலமாக வைத்தியத்தினுடைய ஈடுபாடு இருக்கிறார். அதிலே அவருக்கு பெரும் ஆய்வுகள் செய்திருக்கிறார். வைத்திய துறையிலே வைத்தியர்களுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாம் செல்கிறோம். அதே போன்றுதான் மார்க்க விடயம் பொதுவானது தான். ஆனால் யார் அதனை கற்றார்களோ, அதற்காக வேண்டி தனது வாழ்வை அர்ப்பணித்து பல நூட்களை வாசித்து அறிஞர்களுடன் தனது வாழ்வை கழித்து யார் இந்த மார்க்க கல்வியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார், அவர்கள் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. மார்க்கத்திலே ஆய்வு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. எல்லோருக்கும் மார்க்கம் பேசலாம். தொழுகை 5 நேர கடமை, இது போன்ற அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே போதித்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கலாம். அதிலே தவறு கிடையாது, எல்லோரும் செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு மூமினும் மனிதனும் செய்யலாம். ஆனால் ஆய்வுகள் என்று வரும் பொழுது, கருத்து வேற்றுமை என்று வரும் பொழுது, அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்ட பொழுது அதிலே முடிவெடுக்க வேண்டிய தேவை வரும் பொழுது அந்த நேரத்திலே துறைசார் நிபுணர்களிடத்திலிருந்து தான் நாம் தகவல்களை பெற வேண்டும் என்பது ஒரு அடிப்படை விஷயம். அது எல்லாவற்றிலும் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அதை தவிர எல்லோருக்கும் மார்க்கம் பொதுவானதாம், எல்லோரும் மார்க்கத்தை பின்பற்றலாம். ஆனால் ஒரு விடயத்தை தெரியாமல் யாருக்கும் பேச முடியாது. அது மார்க்கமாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதுதான் ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இன்று சில முக்கியமான சில குறிப்புகள் குர்ஆன் வசனம் ஹதீஸ்களில் இருந்து, அதே போல இந்த அறிஞருடைய கூற்றுக்களில் இருந்து இந்த அரை குறையாக படித்து இந்த மார்க்கத்திலே விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்ன என்பதை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 144வது வசனத்திலே கூறக்கூடிய விடயத்தை பாருங்கள். ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யாக இட்டுக்கட்டுவதை விட பெரும் அநியாயக்காரன் யார்? லியுதில்லன் நாஸ பிகைரி இல்ம், மக்களை அறிவின்றி, தனக்கு மார்க்க அறிவின்றி போதிய தெளிவின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது பொய்யாக இட்டுக்கட்டுபவர்களை விட பெரும் அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், நிச்சயமாக அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் கேள்வியாக கேட்பது என்பது இஸ்திஃபாம் இன்காரி, மறுக்கும் தோரணையில் கேட்கிறான். அப்படி அவனை விட பெரும் அநியாயக்காரன் யாரும் கிடையாது, அல்லது அவன் மிக பெரும் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பதாக அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே இப்படி அல்லாஹ் மீது அறிவில்லாமல் மார்க்கத்திலே அரை குறையாக படித்துக்கொண்டு மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி இப்படி கருத்துக்களை சொல்வது மிக பெரும் ஒரு பாரதூரமான பாவமான செயல் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. இப்படி பல வசனங்களை அல் குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களை, அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய அந்த பெரும் பாவத்துக்கு இட்டு செல்வதுதான் இந்த அரை குறையாக படித்துக்கொண்டு தம்மை ஒரு அறிஞர் போல காட்டிக்கொள்வது. தன்னை ஒரு அறிஞர் போல காட்டிக்கொள்வது அத்தாலும் என்பதாக அரபியில் சொல்லப்படும். அத்தாலுமுல் காதிப், தான் அறிஞர் இல்லை, இருந்தாலும் அறிஞர் போன்று பில்டப் கொடுப்பது. தன்னிடம் இல்லாத அந்த அறிவு இருப்பது போன்று காட்டிக்கொண்டு தன்னை பெரும் அறிஞர் போன்று மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி கொள்வது தான் அந்த தஆலும் என்பது. அப்போ இது எதிலே உள்ளடங்கும் என்றால் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுதல் என்பதிலே உள்ளடங்கும். இந்த அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுதல் என்பது மிக பெரும் ஒரு பாவம். மார்க்கத்திலே மிக மிக அடிப்படையான ஒரு விடயம் இது. மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹ் மீது தனக்கு தெரியாமல், பூரண ஆய்வு இல்லாமல், பூரண அறிவு இல்லாமல் நாம் ஒரு விடயத்திலே மார்க்கத்தில் ஒரு தீர்ப்பை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி கூறுவதற்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமான எச்சரிக்கைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இரு சஹாபாக்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா இப்னு ஆஸ் அதே போல அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். அந்த ஹதீஸிலே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இன்ன பைன யதை ஸாஅத்தி அய்யாமன்
மறுமை நாளைக்கு நெருக்கமாக வரக்கூடிய நேரத்திலே மறுமைக்கு முன்னால் சில காலம் உருவாகும். அந்த காலத்தில் என்சிலு ஃபீஹல் ஜஹில், அறியாமை இறங்கும். வயுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும். வயக்துரு ஃபீஹல் ஹர்ஜ், மரணங்கள் அதிகரிக்கும், கொலைகள் அதிகரிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸிலே புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் அறிவு குறைந்து அறியாமை அதிகரிப்பது என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவருடைய ஆசிரியர் ரபியா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஆசிரியர் என்ன சொன்னார்கள், அழுது கொண்டிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்த பொழுது, அப்பொழுது இவர்கள் கேட்கிறார்கள், என்ன அவ்வளவு நீங்கள் அழுகிறீர்கள், என்ன அவ்வளவு பெரிய ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டனவா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் அறிவில்லாதவரிடத்திலே ஃபத்வா கேட்கப்படுகிறது. இது எப்பொழுது? ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையிலே நடக்கின்றது. மதீனாவிலே நடக்கிறது. அறிவில்லாதவரிடத்திலே ஃபத்வா கேட்கப்படுகிறது. அன்று காலத்தில் இந்த நிலைமை என்றால் நமது காலத்தை சிந்தித்து பாருங்கள். வதஹர ஃபில் இஸ்லாமி அம்ருன் அதீம், இஸ்லாத்திலே மிக பெரும் ஒரு விடயம் தோன்றிவிட்டது. இப்படி அறிவில்லாதவர்கள் இடத்திலே கேள்வி கேட்கப்படுவதனால் இஸ்லாத்திலே மிக பெரும் ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இங்கு அதாவது மதீனாவிலே ஃபத்வா வழங்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், இந்த கொள்ளைக்காரர்களை சிறைபிடிப்பதற்கு முன்னால் அவர்களைத்தான் சிறைபிடிக்க வேண்டும். களவெடுப்பவர்களை சிறைபிடிப்பதற்கு முன்னால் அந்த ஃபத்வா கொடுக்கவர்களை முதலாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போ இந்த அளவுக்குத்தான் இஸ்லாத்திலே அறிவில்லாமல், போதிய அறிவில்லாமல், அந்த காலத்தில் அந்த ஊரிலே இருந்தவர்கள் எல்லோரும் அரபிகள், அப்படி இருந்தும் பெரும் பெரும் இமாம்களோடு வாழ்ந்தவர்கள், அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், நமது காலத்திலே சில நூட்களை மொழிபெயர்ப்பிலே படித்துவிட்டு சில கட்டுரைகளை வலைத்தளங்களிலே படித்துவிட்டு வந்து பேசக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இமாம் காசிம் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரஜுலு ஜாஹிலன், ஒரு மனிதர் அறியாமையில் இருப்பது தனக்கு தெரியாததை மார்க்கமாக சித்தரிப்பதை விட சிறந்ததாகும். அல்லாஹ்வின் மீது தனக்கு தெரியாததை சொல்வதை விட அவன் அறியாமையிலே இருப்பதே சிறந்ததாகும். தனக்கு தெரியாது என்று இருந்து வருவது அது சிறந்தது, பொய்யானவற்றை மார்க்கமாக பிரச்சாரம் செய்வதை விட. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு அறிஞர்கள் சொல்கிறார்கள், சிலர் சொல்கிறார்கள், என்ன, ஒரு மனிதனை மிகவுமே அம்பலப்படுத்தக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதரை அம்பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விடயம் என்னவென்றால், தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை தன்னிடம் இருப்பதாக சொல்வது. இதனை அறிஞர்கள் முன்பும் தற்காலத்திலும் நவீன காலத்திலும் முற்காலத்திலும் இதனை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள், இந்த அறிவு, இந்த மார்க்க அறிவுக்கும் இந்த மார்க்க அறிஞர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், அந்த கலைக்கு சம்பந்தம் இல்லாத, மார்க்க கல்விக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அதிலே நுழைந்தது ஆகும். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தாம் பெரும் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயுஃப்சிதூன, அவர்கள் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு, ஆனால் நாம் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ எனவே அறியாமையிலே இருந்து கொண்டு மார்க்கத்திலே பூரண தெளிவை பெறாமல் யாராவது மார்க்கத்திலே விளக்கம் சொல்வதற்கு கிளம்புகின்றார் என்று சொன்னால், கிளம்பிக்கொண்டு நான் மக்களுக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்வாராக இருந்தால், அவர் தனக்கு தெரியாமலே சமூகத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் அவர் சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் சரி என்பதாக இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதனைத்தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள், ஒரு மனிதர் தனக்கு பரிச்சயம் இல்லாத விடயத்திலே பேசினால், அத்தா பிஹாதிஹில் அஜாயிப், இப்படி ஆச்சரியமான விடயங்களை எல்லாம் சொல்லுவார். எங்களுக்கு தெரியும், சிலருடைய கருத்துக்களை பார்த்தால் கேட்கும் பொழுதே சிரிப்பு வந்துவிடும். மார்க்கத்திலே ஒரு சாதாரண அறிவு உள்ளவர்களுக்கும் அவர் சொல்வதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சிரிப்பு வந்துவிடும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படியான விடயங்களை சொல்வதற்கு காரணம் என்ன? தனக்கு சம்பந்தமில்லாத துறையிலே தலையிடுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் சிலர் சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம்
இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்கள் சொல்லாத ஒரு கருத்தை, இதற்கு முன்னால் எவருமே சொல்லாத ஒரு கருத்தை சொன்னால் அவருடைய சிந்தனையிலே கோளாறு இருக்கிறது, அவருடைய சிந்தனையிலே கோளாறு இருக்கிறது என்பதற்கான தெளிவான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதாக சிலர் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் சில அறிஞர்கள் ஜுஃபர் இப்னு ஹுதைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாருடனும் விவாதம் செய்தால் அவன் வாயடைக்கும் வரைக்கும் மாத்திரமல்ல, அவனுடைய சிந்தனை குழம்பும் வரைக்கும் நான் அவனுடன் விவாதம் செய்வேன். அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி சிந்தனை குழம்புவது என்று சொன்னால், யாருமே இதற்கு முன்னால் சொல்லாத கருத்தை சொல்லும் வரைக்கும் நான் விவாதம் செய்வேன். அதாவது என்னுடன் விவாதிக்கக்கூடியவர் அவர் தோல்வி அடைந்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே என்ன செய்வார், கடைசியிலே எப்படியாவது இந்த விவாதத்திலே தான் தப்பிவிட வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது மாற்று கருத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திலே இல்லாத ஒரு கருத்தை சொல்லி அவர் தான் ஒரு மனநிலை குன்றியவர் என்பதை நிரூபித்து விடுவார் என்பதாக அவர் சொல்கிறார். அதே போல இமாம் அலி இப்னு ஹுசைன் என்பவர்கள் ஜைனுல் ஆப்தீன் என்று அழைக்கப்படக்கூடிய இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன்களில் ஒருவர், அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் தெரியாத விடயங்களை சொல்வது அறிவல்ல, அறிஞர்களுக்கு மத்தியிலே அறிமுகம் இல்லாத கருத்துக்களை சொல்வது அது அறிவல்ல, அறிஞர்களுக்கு மத்தியிலே அறிமுகம் உள்ள கருத்துக்களை சொல்வதுதான் அறிவு, அறிஞர்களுக்கு மத்தியிலே அது அறிமுகமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும், அப்படியாக இருந்தால்தான் அது அறிவிலே சேரும், மார்க்க அறிவிலே சேரும், இல்லாவிட்டால் அது மார்க்க அறிவல்ல என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், முன் சென்ற மக்களுடைய செயல்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக நிகழ்வது எங்கிருந்து என்று சொன்னால், ஆய்வு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் தம்மை ஆய்வாளர்கள் என்று நினைத்து கொண்டதன் காரணமாகத்தான். ஆய்வு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் நானும் ஆய்வு செய்வதற்கு தகுதியற்றவன் என்று தவறாக தன்னை எடை போட்டதன் காரணமாகத்தான் முன் சென்றவர்கள் சொல்லாத பல புதிய கருத்துக்கள் தோன்றுகின்றன என்பதாக இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக தற்காலத்திலே வாழ்ந்து மரணித்த இமாம் ஷக்கீப் அர்சலான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், லிமாதா தஅஹர் அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் ஏன் பின்னடைந்திருக்கிறார்கள், பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்ற தனது நூலிலே அவர்கள் சொல்லும்பொழுது, இந்த போதிய அறிவு இல்லாமை, மார்க்கத்திலே போதிய தெளிவு இல்லாமை தான், மார்க்கத்தில் மாத்திரமல்ல எந்த துறையாக எடுத்தாலும் போதிய அறிவில்லாமல் அதிலே தலையிடுவது தான் பிரச்சனை, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் அது அறியாமையை விட மோசமானது. அரைகுறை அறிவு, இந்த அறப்படிப்பு என்பதாக சொல்வோம், இந்த அறப்படிப்பு இந்த மடத்தனத்தை விட மோசமானது, அறியாமையை விட மோசமானது. ஏனென்றால் ஒரு அறியாமையில் இருப்பவன் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்வழிகாட்டக்கூடிய ஒரு ஆலிமை வழங்கிவிட்டால், அவருக்கு ஒரு நம்பகமான ஒரு ஆலிம், மார்க்கத்தில் தெளிவுள்ள ஒருவர் கிடைத்து விட்டால் அவரை அவர் பின்பற்றுவார். அவரிடத்திலே எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். எதிர்கேள்விகளை கேட்டு அவரிடத்திலே அவர் தத்துவம் பேசி கொண்டிருக்காமல் ஒரு அறிஞர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வார். யார் இது? தனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவன். அப்படி இல்லாமல் யாரெல்லாம் தனக்கு தெரியும் என்று அறிவில்லாமல், தன்னிடத்திலே போதிய அறிவில்லாவிட்டாலும் தன்னை பெரும் அறிஞராக நினைத்து கொண்டிருப்பார்களோ, அரைக்குறையாக படித்திருப்பார்களோ, அவனுக்கு என்ன தெரியாது, அவனுக்கு தெரியவும் மாட்டாது உண்மை, சத்தியம் எது என்றும் தெரியாது. அதே நேரத்தில் தனக்கு சத்தியம் தெரியாது என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அறியாமையில் இருப்பவன் தனக்கு உண்மையிலே எதுவும் தெரியாது என்று ஏற்றுக்கொள்வான். எனவே அவனுக்கு யாராவது ஒருவர் சரியாக விளங்கப்படுத்தி விட்டால் அவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அரைக்குறையாக படித்தவர் என்ன, அவர் தான் பெரிய அரும் ஆய்வாளர் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரிடத்திலே அவருக்கு யாரும் தெளிவுபடுத்த முடியாது. எனவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், அரைக்குறை ஆலிம் இருப்பதை விட அறியாமையில் இருப்பதே சிறந்தது. அரைக்குறை ஆலிமாக தன்னை காட்டிக்கொள்வதை விட அறியாமையில் இருப்பது சிறந்தது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அறியாமையில் இருந்தால் ஒரு மனிதன் ஒரு அறிஞர் சொல்வதை கேட்டு தனது வாழ்வை மாற்றிக்கொள்வார், தனது கருத்தை மாற்றிக்கொள்வார். ஆனால் அரைக்குறையாக படித்தவரை திருத்த முடியாது என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை இப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வார்கள், நாம் தவறுவிட்டாலும் இஜ்திஹாதுக்கு கூலி உண்டுதானே என்பதாக சிலர் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், நாம் தவறு செய்தாலும் இஜ்திஹாதுக்கு கூலி உண்டுதானே என்பதாக சிலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை, இது மிகவும் ஒரு அறியாமையான வாதம்.
அறியாமையினுடைய விளைவுதான் இந்த வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் என்ன சொல்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜ்தஹத, ஒரு ஆட்சியாளர், ஒரு கவர்னர் தீர்ப்பு செய்தால் என்றால் ஃபஜ்தஹத, தீர்ப்பு செய்யும் பொழுது மிகவும் தனது முயற்சிகளை எல்லாம் செலவழித்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு சரியாகவும் இருந்தால், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உடன்பட்டதாக அப்படியே இருந்தால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும். இதா ஹக்கம ஃபஜ்தஹத, அவர் ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கி ஃபஅக்தஅ, அதிலே பிழை ஏற்பட்டால், தவறு ஏற்பட்டால் ஃபலஹு அஜ்ருன் வாஹித், அவருக்கு 1 கூலி உண்டு என்பதாக சொன்னார்கள். 1 கூலி உண்டு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது இந்த ஹதீஸ் நேரடியாக ஒரு காதியுடைய விடயத்திலே சொல்லப்பட்டது. அதாவது நீதிபதி, ஒரு நீதிபதிக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் இது நேரடியாக. ஆனால் அதிலே ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களும் அதிலே உள்ளடங்குவார்கள். ஏன்? இரண்டு பேரும் செய்யக்கூடிய வேலை ஒன்று. 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? இதுதான் மார்க்க தீர்ப்பு, இதுதான் உங்களுடைய விடயத்திலே மார்க்க தீர்ப்பு, இந்த சட்டத்தினுடைய மார்க்க தீர்ப்பு என்பதுதான் 2 பேருடைய தொழிலும், 2 பேருடைய பணியும் என்ன? இதுதான் மார்க்க தீர்ப்பு என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவதுதான் இருவருடைய பணியும். எனவேதான் அந்த இருவரும், அதாவது காதிக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட, நீதிபதியுடைய விடயத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டாலும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய, அந்த ஃபத்வா வழங்கக்கூடிய அந்த அறிஞருக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இப்பொழுது நாம் இவரது கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இது யாருக்கு பொருந்தும்? மார்க்கத்திலே விரும்பியவர்கள் எல்லாம் ஃபத்வா கொடுத்துவிட்டு, தனக்கு ஆய்வு செய்யக்கூடிய திறமை இல்லாதவர்களும் ஃபத்வா கொடுத்துவிட்டு அதிலே பிழை வந்தாலும் மன்னிக்கப்படுமா என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வி. அன்பார்ந்த சகோதரர்களே, அறிஞர்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த முஃப்தி என்பவருக்கு சில தகுதிகள் இருக்கின்றன. அந்த தகுதிகள் அவருக்கு இருந்தால் இருப்பது மாத்திரம் போதாது. முஃப்தியாக இருப்பதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் தவறிழைத்தால் அவருக்கு நன்மை உண்டு என்று யாரும் சொல்லவில்லை. மாற்றமாக இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கின்றன. முக்கியமான 3 நிபந்தனைகள், ஃபத்வா வழங்குவதற்கு முக்கியமான 3 நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை என்ன? அவர் இந்த ஃபத்வா கொடுப்பதற்கான தகுதி இருக்க வேண்டும். அதாவது மார்க்கத்திலே ஆய்வு செய்வதற்கான தகுதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். அரபு மொழி புலமை, அறிஞருடைய கூற்றுக்களை ஆய்வு செய்யக்கூடிய திறமை, மார்க்கத்தில் உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ், தஃப்சீர், இது போன்ற இவற்றிலே முக்கியமான அடிப்படை விதிகள், இவற்றையெல்லாம் அவர் மிக நுணுக்கமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இது மாத்திரம் இருந்தால் அவருக்கு கொடுத்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர் பிழை விட்டாலும் அவருக்கு மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை. இரண்டாவது விடயம் என்ன? வபதர உஸ்அஹு லில் உஸூலி இலல் ஹக், தான் முஃப்தி என்பதற்காக நினைச்சவரெல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் ஆய்வு செய்ய வேண்டும். நன்கு தன்னால் முடியுமான முறை அளவுக்கு ஆய்வு செய்து விட்டுதான் அவர் தீர்ப்பை வழங்க வேண்டும். நான் ஒரு நாட்டினுடைய முஃப்தி என்பதற்காக நான் சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனவே நான் ஆய்வு செய்ய தேவையில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆய்வு செய்ய வேண்டும். இரண்டாவது. மூணாவது விடயம் என்ன? ஆதாரங்களின் அடிப்படையில் தனக்கு சத்தியம் என்று எது படுகிறதோ அந்த தீர்ப்பை அவர் வழங்கினார். அங்குதான் இப்போ 3 விஷயம் நடக்கணும். முதலாவது, அவர் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் அதுக்காக வேண்டி மிக தனது முயற்சியை அவர் செலவழிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த 2ம் செய்ததுக்கு பின்னாலும் அவர் தனக்கு நெருக்கமான ஒருவர் என்பதற்காக வேண்டி அவருக்கு தேவையான விதத்தில் ஃபத்வா வழங்கினாலும் அவருக்கும் நன்மை கிடையாது. அவர் என்ன வழங்க வேண்டும்? ஆதாரத்தின் அடிப்படையில் எது பலமானதோ அந்த தீர்ப்பை தான் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தவறிவிட்டால் அவருக்கு கூலி கொடுக்கப்படும். அப்படி இல்லாமல், அந்த தகமை இல்லாமல் யாராவது இந்த ஃபத்வா வழங்குவதிலே, தீர்ப்பு வழங்குவதிலே, ஆய்வுகளிலே தலையிட்டு பிழையான முடிவுகளை வழங்கினால் அது அவருக்கு பாவம். இப்போ இவர் தவறு விட்டாலும் எதற்கு நன்மை கொடுக்கப்படுகிறது? இவருடைய தவறுக்கா? இல்லை, இவருடைய தவறுக்கு நன்மை அல்ல. நன்மை கொடுக்கப்படுவது இவருடைய முயற்சிக்காக வேண்டி, இவருடைய சிரமத்துக்காக வேண்டி. அவருக்கு ஃபத்வா வழங்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவற்றை தெரிந்த இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், அப்போ தெரிந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டும். தெரியாதவர்கள் கேட்டால் தெரிந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்வது அவருக்குரிய கடமை.
எனவே அந்த கடமையை அவர் செய்தார் என்பதற்காக வேண்டி அவருக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சரியாக சொன்னால் அவருக்கு 2 கூலிகள், பிழையாக சொன்னால் அவருடைய முயற்சிக்காக வேண்டி மாத்திரம் கூலி. இரண்டாம் அவருக்கு சத்தியத்தை கண்டுபிடித்ததற்காக சரியான முறையிலே அவருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும். அப்போ எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அஹ்தஅதும் பிஹி, உங்களுக்கு தவறாக நிகழ்ந்து விட்டதற்கு உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. வலாக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் வேண்டுமென்றே செய்தவற்றுக்குத்தான் தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அஹ்ஸாபுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இல்லாமல் யாரெல்லாம் தகுதி இல்லாமல் இருந்து கொண்டு ஃபத்வா கொடுப்பார்களோ, அல்லது தகுதி இருந்தும் சரியான முறையிலே போதிய ஆய்வின்றி ஃபத்வா கொடுப்பார்களோ, அவர்கள் ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர்கள் பாவிகள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாதையை விட்டும் அவர் மக்களை தடுக்கின்றார். தனக்கு தெரியாதவற்றை தீர்ப்பு வழங்கி அல்லது பிழையான தீர்ப்பை வேண்டுமென்று வழங்கி மக்களை அவர் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, இந்த வழிகெடுக்கக்கூடியவர்கள் தமது பாவங்களை முழுமையாக சுமந்து கொள்வதோடு, வழிகெடுத்ததனுடைய பாவத்தை சுமந்து கொள்வதோடு, யாரையெல்லாம் இவர்கள் அறிவின்றி வழிகெடுத்தார்களோ, தமக்கு அறிவில்லாதவற்றிலே தீர்ப்பு சொல்லி அதன் மூலமாக யாரெல்லாம் வழிகெட்டு சென்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அவர் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரா நஹ்லுடைய 25வது வசனத்திலே. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனைத்தான் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் தஆலா அறிவை இந்த உலகத்திலிருந்து அப்படியே அறிஞருடைய உள்ளங்களிலிருந்து இந்த அறிவை அப்படியே மறக்கடிக்க செய்வதில் கிடையாது. மாற்றமாக எப்படி அல்லாஹ் தஆலா இந்த அறிவை இந்த உலகத்திலிருந்து எடுப்பான், அறிஞர்களை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்வதன் மூலமாக இந்த அறிவை இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எடுப்பான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், எந்த ஆலிமும் இந்த உலகத்திலே எஞ்சாத பொழுது இத்தகதன் நாஸ் ரூஸன் ஜுஹாலன், மக்கள் என்ன செய்வார்கள், அறியாமையில் உள்ளவர்களை, மடமையிலே உள்ளவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஃபசுஇலு, இப்பொழுது தலைவராகிவிட்டால் என்ன செய்யும், ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக, ஒரு நாட்டினுடைய தலைவராக, ஒரு பள்ளிவாயனுடைய இமாமாக யாராவது மாறிவிட்டால் என்ன நடக்கும், மக்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். இப்போ அவர் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார், பதவிக்கு வந்து விட்டால் என்ன, அவருக்கு மார்க் அறிவிக்குதா இல்லையாண்டெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் என்ன, அவருடைய கேள்வியை அவரிடத்தில் கேட்பார்கள். ஃபஅஃப்தவு பிகைரி இல்ம், இந்த நேரத்தில் அவர்கள் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபதல்லு வஅதல்லு, அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நமது நிலைமையை அப்படியே மிக தெளிவாக ரத்தின சுருக்கமாக மிக அழகான முறையிலே எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே தான் இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஆய்வு செய்வதற்கு தகுதி இருந்து பிழைவிட்டவர்களுக்குத்தான் மன்னிப்பு வழங்கப்படும், அவருக்குத்தான் கூலி வழங்கப்படும். அப்படி இல்லாதவிட்டால், அவர் அறிஞராக இருக்காவிட்டால் அவருக்கு அந்த கூலி வழங்கப்பட மாட்டாது, மாற்றமாக தண்டனை தான் வழங்கப்படும். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அல் குதாத்து ஸலாஸத்துன், 3 நீதிபதிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் என்ன தவறாக தீர்ப்பு வழங்குகிறார், அவர் நரகிலே சென்று விடுவார். இன்னொருவர் இருக்கிறார், அவருக்கு தெரியாமல், இதுக்கு சரியான தீர்ப்பு என்னென்று தெரியாது, இருந்தாலும் என்னிடத்திலே தீர்ப்பு கேட்டுவிட்டார்களே என்பதற்காக வேண்டி என்ன செய்வது, ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுவது. இவரும் நரகத்திலே தான் போவார், இவரும் நரகத்திலே தான் செல்வார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மஆலிமுஸ் சுனன் என்ற நூலிலே எப்படி சொல்கிறார்கள், ஒரு ஆய்வாளருக்கு எப்பொழுது கூலி கொடுக்கப்படும் என்றால், அவருக்கு ஆய்வு செய்யக்கூடிய தகமை இருந்தால்தான், அவருக்குத்தான் தவறுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். அப்படி இல்லாமல் யாரெல்லாம் தகுதி இல்லாமல் இதிலே தலையிடுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், லாக்கின் லவ் அக்தம ஃபஹகம, அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் எதனை குறிக்கும் என்று சொன்னால், இஜ்திஹாத் செய்து தவறு விட்டவருக்கு நன்மை என்ற ஹதீஸ் எதனை குறிக்கும் என்று சொன்னால், அறிவுள்ளவருக்குத்தான், ஆய்வு செய்வதற்குரிய தகமை உள்ளவர்களுக்கு. அப்படி யாரெல்லாம் தகுதி இல்லாமல், போதிய அறிவில்லாமல் தீர்ப்பு செய்வார்களோ, ஃபத்வா கொடுப்பார்களோ அவர்களுக்கு பாவம் கிடைக்கும் என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல அறிஞர்களுடைய கூற்றுக்களை நாம் பார்க்கலாம். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன்.
அந்த ஹதீஸ் அபு தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குதாத்து ஸலாஸத்துன், நீதிபதிகள் என்பவர்கள் மூவர், அவர்களில் ஒருவர் தான் சுவனம் செல்வார், ஒருவர் தான் சுவனத்துக்கு செல்லக்கூடியவர், மற்ற இருவர் நரகத்திற்குரியவர்கள். முதலாவது சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடியவர் யார் என்றால் சத்தியத்தை தெரிந்து அதன்படி தீர்ப்பு வழங்கியவர். அடுத்தவர் யார்? சத்தியத்தை தெரிந்தும் அநீதியாக தீர்ப்பு வழங்கியவர், அவரும் நரகத்திற்குத்தான் செல்வார். மூன்றாவது, யாருக்கு அறிவில்லாமல் அறியாமையில் இருந்து கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு சொல்வார்களோ அவர் நரகத்திற்குத்தான் செல்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவரையும் இப்படியான அரைகுறை அறிவை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு சொல்வதிலிருந்தும், இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடியவருடைய மாய வலைகளில் சிக்கி நம்மை வழிகாட்டிலே நாம் செலுத்துவதை விட்டும் வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.